ஹலோ மேம், நான் ஸ்விக்கில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேடம். இருங்க மேடம் இந்தாங்க. சாப்பிட்டியாமா? இல்ல மேடம், நான் 2 டெலிவரி முடிச்சுட்டு தான் மேடம் சாப்பிடணும். இதுல இருந்து சாப்பிட்டியான்னு கேட்டேன் நானு. எவ்வளவு ஆச்சுமா? மேடம் 180 ரூபா ஆச்சு மேடம். இந்தா. மேடம் என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்களே. எங்கிட்டையும் சேஞ்ச் இல்லம்மா. பக்கத்து வீட்டுல வேணா சேஞ்ச் கேட்டு பாக்குறீங்களா? பாத்துக்கோமா. சாரி மேடம். ஆள் தெரியல போட்டு. அப்பளம் ஆர்டர் பண்ணா இப்படி உடைச்சு கொண்டு வந்திருக்காங்களே. ஹலோ, அப்பளம் உடஞ்சிருக்குமா? மேடம், எங்க அப்பளம் ஆர்டர் பண்ணது 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? லெஃப்ட்ல வாமா, அப்படியே ரைட்லயும் வா. பக்கத்து சந்தில லாஸ்ட்ல இருக்கேன். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. எப்போ ஆர்டர் பண்ணேன், எப்போ வர்றீங்க? கரெக்ட் டைத்துக்கு வர மாட்டீங்களா? சாரி மேடம், நாங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நீங்க லொகேஷன் கரெக்டா பின் பண்ணிருந்தா நாங்க வந்திருப்போம். உங்களுக்கு கால் பண்ணா அட்ரஸும் ப்ராப்பரா சொல்ல தெரியல. ஆட்டோக்காரவங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் குறுக்கு சந்தெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்பெல்லாம் உடஞ்சிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஆனா அது 10 கிலோமீட்டர் இருக்கு. எங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளவு தெரியுங்களா? 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்தா எங்களுக்கு 30 ரூபா தான் கிடைக்கும். மழை பெஞ்சா எதுனாலும். இதுல நாய் வேற எங்களை எல்லாம் துரத்தும் தெரியுங்களா? அதெல்லாம் தாண்டி இதுல சேஞ்ச் இல்லைன்னு வேற சொல்லுவீங்க. நாங்க வீடு வீடா கடையெல்லாம் போய் தேடி போய் சேஞ்ச் வந்து வேற வாங்கி தருவோம். காலையில 10 மணி நாங்க லாகின் பண்ணோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நாங்க பார்ப்போம். டைமிங்க்கு சாப்பிட முடியாது. உங்களுக்கு எல்லாம் டைமிங்க்கு டெலிவரி கொடுக்குறோம். ஆனா எங்களால டைமிங்க்கு சாப்பிட முடியாது.